முழுமையான தன்னல மறுப்பை கீழ்வரும் கதை விவரிக்கிறது. குருஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார்கள். அதில் ஏழைகளுக்கு மிகுந்த அளவில் தானம் அளிக்கப்பட்டது. எல்லோரும் அந்த யாகத்தின் சிறப்பையும் பெருமையையும் கண்டு வியந்து அத்தகைய ஒரு யாகத்தை இதுவரை உலகம் கண்டதில்லை என்று பாராட்டினார்கள். யாகம் நிறைவுற்ற பின்னர் அங்கே ஒரு கீரிப்பிள்ளை வந்தது. அதன் உடம்பில் ஒரு பகுதி பொன்னாகவும் மற்ற பகுதி சாம்பல் நிறத்திலும் இருந்தது. உள்ளே நுழைந்த அது யாக மண்டபத்தில் விழுந்து புரண்டது. பின்னர் எல்லோரையும் பார்த்து, நீங்கள் எல்லோரும் பொய்யர்கள், இது யாகமே அல்ல என்று கூறியது. கேட்டவர்கள் திகைத்து போனார்கள். என்ன, இது யாகம் அல்ல என்றா சொல்கிறாய்? எவ்வளவு பொன்னும் பொருளும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா? எல்லோரும் செல்வந்தர்களாகி மகிழ்ச்சியில் திளைக்கிறார்களே, இதுவரை மனிதன் செய்தவற்றுள் மிக அற்புதமான யாகம் இது என்றனர். அதற்கு கீரிப்பிள்ளை கூறியது, முன்பொரு முறை சிறிய கிராமம் ஒன்றில் பிராமணர் ஒருவர் தன் மனைவி, மகன் மற்றும் மருமகனோடு வாழ்ந்து வந்தார். அவர்கள் மிகவும் ஏழைகள். பிறருக்கு படிப்பும் சாஸ்திரமும் சொல்லித்தந்து அதனால் கிடைக்கும் மிக குறைந்த பொருளை கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஒருமுறை அந்த நாட்டில் 3 வருடங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. முன்பு எப்போதையும் விட அந்த பிராமண குடும்பம் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகியது. பல நாட்கள் பட்டினியில் கழிந்தன. அதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் காலையில் அந்த பிராமணருக்கு பார்லி மாவு கிடைத்தது. அதை பக்குவம் செய்து பங்கிட்டு நால்வரும் உண்ண தயாராயினர். அந்த வேளையில் அவர்களின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. பிராமணர் கதவை திறந்தார். எதிரே விருந்தினர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இந்தியாவில் விருந்தினர் என்பவர் வழிபாட்டிற்கு உரியவர். அந்த வேளைக்கு அவர் தெய்வமே. அந்த நிலையில் அவர் போற்றப்பட வேண்டும். எனவே அந்த ஏழை பிராமணர் விருந்தாளியை அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். பின்பு தன் பங்கு உணவை அந்த விருந்தாளிக்கு கொடுத்து சாப்பிடும்படி உபசரித்தார். வந்தவரோ கண நேரத்தில் மாவு முழுவதையும் சாப்பிட்டுவிட்டு, ஐயோ, நீங்கள் என்னை கொல்கிறீர்களே, 10 நாட்களாக நான் பட்டினி கிடக்கிறேன். இந்த சொற்ப உணவு என் பசியை தூண்டியல்லவா விட்டுவிட்டது என்று கதறினார். உடனே அந்த பிராமணரின் மனைவி கணவரிடம், என் பங்கை அவருக்கு கொடுங்கள் என்று கூறினார். பிராமணரோ வேண்டாம் என்றார். அதற்கு அவள், வந்திருப்பவர் ஏழை, வீட்டிற்கு வந்த விருந்தாளியின் பசியை போக்கி உபசரிப்பது இல்லறத்தார்களாகிய நமது கடமை. அவருக்கு தர உங்களிடம் ஒன்றும் இல்லாத போது என்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டியது மனைவியாகிய என் கடமை என்று கூறி தன் பங்கை அந்த விருந்தாளிக்கு கொடுத்தாள். அதை உண்ட பிறகும் விருந்தாளியின் பசி தீரவில்லை. அவர் துடித்தார். இதை பார்த்த அந்த பிராமணரின் மகன், தந்தையின் பாரத்தை சுமப்பதில் உதவ வேண்டியது மகனின் கடமை. இதோ என் பங்கு உணவையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தன் பங்கை அந்த விருந்தாளியிடம் கொடுத்தான். அப்படியும் விருந்தாளியின் பசி அடங்கவில்லை. அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். இதை கண்ட அந்த மகனுடைய மனைவி தன் பங்கையும் கொடுத்தாள். அதை உண்ட பின் அவரது பசி தீர்ந்தது. அவர்களை வாழ்த்தி விடைபெற்றார் அந்த விருந்தாளி. ஆனால் வீட்டில் உள்ள 4வரும் பசியின் கொடுமையால் அன்று இரவே இறந்து போனார்கள். அந்த மாவில் கொஞ்சம் அங்கே தரையில் சிந்தி இருந்தது. நான் அந்த மாவின் மீது புரண்ட போது என் பாதி உடம்பு பொன்னாகியது. அதை நீங்கள் இதோ பார்க்கிறீர்கள். இது போன்ற யாகம் எங்காவது நடைபெறுகிறதா என்று அன்றிலிருந்து நான் உலகம் முழுவதும் தேடுகிறேன். ஆனால் எங்கேயும் காண முடியவில்லை. என் மீதி உடல் பொன்னாகவும் இல்லை. அதனால்தான் இது யாகமே இல்லை என்கிறேன். தானம் பற்றிய இந்த கருத்து இப்போது இந்தியாவிலிருந்து மறைந்து கொண்டிருக்கிறது. மாமனிதர்கள் குறைந்து வருகிறார்கள். நான் முதலில் ஆங்கிலம் கற்றுக்கொண்ட போது கடமை உணர்வு கொண்ட ஒரு சிறுவனை பற்றிய ஆங்கில கதை ஒன்று படித்தேன். தான் வேலை செய்து பெற்று வந்த கூலியில் சிறு தொகையை தன் தாய்க்கு கொடுத்தான் அவன். இதை புகழ்ந்து 4-5 பக்கங்கள் எழுதியிருந்தார்கள். அது என்ன பிரமாதமோ! இந்து சிறுவன் ஒருவனுக்கு இந்த கதையின் நீதி புரியவே புரியாது. தனக்காகவே ஒவ்வொருவனும் என்ற மேலை நாட்டு கருத்தை அறிந்த பின்னரே இப்போது அந்த கதை எனக்கு புரிகிறது. சிலரோ அனைத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டு தாய், தந்தை, மனைவி, மக்களை கூட தவிக்கும்படி விட்டு விடுகிறார்கள். இல்லறத்தானின் கடமை ஒருபோதும் ஓரிடத்திலும் இதுவாக இருக்கக்கூடாது. இப்போது கர்மயோகம் என்பது எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும்.
சாகின்ற நிலையிலும் கூட கேள்வி எதுவும் கேட்காமல் ஒருவனுக்கு உதவி செய்வதுதான் கர்மயோகம். கோடி முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். நீங்கள் செய்வதை பற்றி பெரிதாக நினைக்காதீர்கள். ஏழைகளுக்கு செய்யும் உதவி பற்றி பெருமையடித்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களிடம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பை தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு லட்சிய இல்லறத்தானாக இருப்பது ஒரு லட்சிய துறவியாக இருப்பதை விட கடினம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். உண்மையான கர்மயோகம் உண்மையான துறவு வாழ்வை விட கடினமானதில்லை என்றாலும் நிச்சயமாக துறவு வாழ்விற்கு ஈடான கடுமை நிறைந்தது. சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பற்றின்மையே பூரணமான தன்னல மறுப்பு. நம்மிடமிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் நம்மிடமே எதிர் செயலாக திரும்பி வருவது போல் நம் செயல்கள் பிறரிடமும் பிறரது செயல்கள் நம்மிடமும் செயல்படுகின்றன. தீமை செய்கின்ற ஒருவன் மேலும் மேலும் தீயவனாகிறான். அவனே நல்லது செய்ய தொடங்கும் போது மேலும் மேலும் வலிமையடைந்து எப்போதும் நல்லது செய்ய கற்றுக்கொள்கிறான். இந்த உண்மையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு செயல் ஏற்படுத்தும் தாக்கத்தின் இத்தகைய தீவிரத்தை நமது செயல்கள் பரஸ்பரம் ஒவ்வொருவர் மீதும் விளைவுகளையும் எதிர்விளைவுகளையும் உண்டாக்குகின்றன என்ற உண்மையின் மூலம் அல்லாமல் வேறு எதன் மூலமாகவும் விளக்க முடியாது. பௌதிக விஞ்ஞானத்திலிருந்து இதற்கு ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும்போது என் மனம் குறிப்பிட்ட ஓர் அதிர்வு நிலையில் இருக்கிறது. இந்த அதிர்வு நிலையில் இருக்கின்ற மற்ற எல்லா மனங்களும் என் மனத்தால் பாதிக்கப்படலாம். ஓர் அறையில் பல்வேறு இசைக்கருவிகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவை அனைத்தின் தந்தி கம்பங்களும் ஒரே போல் ஸ்ருதி சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போது ஒரு கம்பியின் தந்தியை மீட்டினால் மற்ற கருவிகளும் அதே ஸ்வரத்தை தரும் விதத்தில் அதிரத் தொடங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலையிலுள்ள எல்லா மனங்களும் அதே நிலையிலுள்ள எண்ணத்தால் சம அளவில் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் தூரம் மற்றும் வேறு பல காரணங்களை பொறுத்து இந்த பாதிப்பின் தாக்கம் மனத்திற்கு மனம் மாறுபடுகிறது. என்றாலும் பாதிப்பிற்கு உள்ளாகும் நிலையிலேயே அந்த மனம் எப்போதும் இருக்கிறது. உதாரணமாக, நான் ஒரு தீமை செய்கிறேன். அப்போது என் மனம் ஒரு குறிப்பிட்ட ஓர் அதிர்வு நிலையில் இருக்கிறது. அப்போது பிரபஞ்சத்தில் அதே அதிர்வு நிலையில் இருக்கும் எல்லா மனங்களும் அந்த அதிர்வால் பாதிக்கப்படலாம். அதுபோலவே நான் நல்ல காரியம் செய்யும்போது என் மனம் வேறொரு அதிர்வு நிலையில் இருக்கும். அப்போது அதே அதிர்வு நிலையில் இருக்கும் எல்லா மனங்களும் அதனால் பாதிக்கப்படலாம். இப்படி ஒரு மனத்தின் மீது மற்றொரு மனத்திற்கு உள்ள ஆற்றல் ஓரளவிற்கு அந்த அதிர்வு கூடியும் குறைந்தும் இருப்பதற்கு ஏற்பவே இருக்கும். இந்த உதாரணத்தை தொடர்வோம். ஒளியின் அலைகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையும் முன் லட்சோப லட்சம் ஆண்டுகள் பயணம் செய்யலாம். அதுபோலவே எண்ண அலைகளும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் அதிர்கின்ற ஒரு பொருளை சென்றடைய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பயணம் செய்ய நேரலாம். எனவே இந்த வானவெளி அத்தகைய நல்ல மற்றும் தீய அலைகளால் நிரம்பி இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வெளிக்கிளம்புகின்ற ஒவ்வொரு எண்ணமும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான பொருளை அடையும் வரையில் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்லலாம். அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கின்ற மனம் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறது. ஒருவன் தீய செயல்களை செய்யும்போது அவன் தன் மனத்தை ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலைக்கு கொண்டு வருகிறான். அப்போது அதே அதிர்வு நிலையில் வானவெளியில் மிதந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற எண்ண அலைகள் எல்லாம் அவனது மனதில் நுழைய முயல்கின்றன. இதனால்தான் பொதுவாக தீமை செய்பவன் மேலும் மேலும் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். அவனது செயல் தீவிரமாகிறது. நன்மை செய்பவனின் விஷயமும் இதுதான். அவன் வானவெளியில் உள்ள நல்ல அலைகளுக்காக தன்னை திறந்து வைக்கிறான். அவனது நற்செயல்களும் உறுதி பெறுகின்றன. எனவே நாம் தீமை செய்யும் போது இரண்டு வகையான அபாயங்களை விளைவிக்கிறோம். முதலில் நம்மை சுற்றியுள்ள தீய ஆதிக்கங்கள்